இப்போது தமிழ்நாடு அரசு வந்து புதுசாக டிஏபிஎஸ் அப்படின்னு ஒரு பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான அரசாணையை 9 ஜனவரி 2026 வெளியிட்டிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் ஆர்டரில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வெல்கம் பேக் அரிமா வெடித்திரு. டிஏபிஎஸ் அதாவது தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம். தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னா தமிழ்நாடு உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதிய திட்டம். இந்த ஆர்டர் வந்து இதுக்கு முன்னாடி வெளிவந்த 3 ஆர்டரை பேஸ் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2003 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாடு அரசு தன்னோட ஊழியருக்கு என்ன பண்ணாங்கன்னா சிபிஎஸ் அப்படின்னு ஒரு பென்ஷன் ஸ்கீமாக கொண்டு வந்தாங்க. இது எப்படின்னா அரசு ஊழியரும் கவர்மெண்ட்டும் 2 பேருமே சேர்ந்து பணம் கட்டுற திட்டம். அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா 2004 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து என்பிஎஸ் அதாவது நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு இந்த பென்ஷன் ஸ்கீமை யூஸ் பண்ணாமல் சிபிஎஸ் முறையிலேயே தொடர்ந்து கண்டினியூ பண்ணாங்க. அதனால் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணாங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீமு, சிபிஎஸ்ஸு, யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து பொருத்தமான பென்ஷன் ஸ்கீம் எது அப்படின்னு பரிந்துரை செய்யறதுக்காக ஒரு குழுவை அமைச்சாங்க. இந்த குழு வந்து தன்னோட அறிக்கையை 30 டிசம்பர் 2025 அன்றைக்கி சப்மிட் பண்ணாங்க. அடுத்து இந்த அறிக்கையை பேஸ் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் அதாவது டிஏபிஎஸ் அப்படின்ற ஒரு புது பென்ஷன் திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான ஜிஓவை வெளியிட்டிருக்காங்க. இதன்படி பார்த்திங்கன்னா டிஏபிஎஸ் திட்டத்தில் வர எல்லா தகுதியான அரசு ஊழியருக்கும் கடைசியாக வாங்கின சம்பளத்தை பேஸ் பண்ணி அதாவது பேசிக் ப்ளஸ் டிஏ எவ்வளோ வாங்கியிருக்காங்களோ அதில் 50% அமௌண்ட்டு ஒவ்வொரு மாதமும் பென்ஷன் அமௌண்ட்டாக கிடைக்கும். இதுக்கு ஒவ்வொரு அரசு ஊழியரும் தன்னோட சம்பளத்தில் இருந்து 10% செலுத்தணும். மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை கவர்மெண்ட்டு செலுத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம் படி பென்ஷன் வாங்கின ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அவர் கடைசியாக வாங்கின பென்ஷனில் 60% அவங்க குடும்பத்தில் தகுதியானவங்களுக்கு ஃபேமிலி பென்ஷனாக கிடைக்கும். அடுத்து பென்ஷன் வாங்குறவங்களுக்கும் ஃபேமிலி பென்ஷன் வாங்குறவங்களுக்கும் அரசு ஊழியருக்கு கிடைக்கிறது போலவே டிஎன்எஸ் அலவன்ஸ் அதாவது டிஏ உயர்வும் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவே ரிட்டையர்ட் ஆனாலோ இல்லை பணியில் இருக்கும்போதே இறந்தாலோ அவங்க எவ்வளவு காலம் வேலை செஞ்சுருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கிராஜுவிட்டி அமௌண்ட்டு கிடைக்கும். அதிகபட்சம் 25 லட்ச ரூபா கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவே சிபிஎஸ்ஸின் கீழே வேலையில் சேர்ந்து டிஏபிஎஸ் செயல்படுத்துறதுக்கு முந்தைய இடைப்பட்ட காலத்தில் ரிட்டையர்டான அரசு ஊழியர்களுக்கு அவங்க வேலை செஞ்ச காலத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்பெஷல் பென்ஷன் சப்போர்ட்டு கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 1/1/2026 பின்னாடி அரசு வேலையில் சேர்ந்த எல்லாருக்குமே டிஏபிஎஸ் பென்ஷன் திட்டம் கட்டாயம். அதே போல் சிபிஎஸ்சில் இருக்கிற அரசு ஊழியர்கள் வந்து 1/1/2026 பின்னாடி ரிட்டையர்ட் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களும் டிஏபிஎஸ் திட்டத்துக்குள்ளேயே வருவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜனவரி 1, 2026 முன்னாடியே கவர்மெண்ட் வேலையில் சேர்ந்து சிபிஎஸ்சில் இருக்கிற அரசு ஊழியர்கள் வந்து ரிட்டையர்ட் ஆகிறப்ப சிபிஎஸ் பெனிஃபிட்டு அப்படி இல்லைன்னா டிஏபிஎஸ் பெனிஃபிட்டு இந்த ரெண்டுத்தில் எதையாவது ஒன்றா சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஏபிஎஸ் திட்டத்துக்குள்ளே வர்ற எல்லா அரசு ஊழியர்களுக்கும் ஆரம்பத்தில் சிபிஎஸ்சில் ஜாயின் பண்ணி டிஏபிஎஸ் திட்டத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டவங்களும் டிஏபிஎஸ் பெனிஃபிட்டை தேர்வு செஞ்சவங்களும் அரசு நிர்ணயிக்கிற மினிமம் பென்ஷன் வாங்குறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டிஏபிஎஸ் திட்டத்துக்குள்ளே வர்ற எல்லா அரசு ஊழியர்களுக்கும் மாதம் மாதம் வாங்குகிற பென்ஷனில் ஒரு பார்ட்டை ஒரே தடவையாக லம்சமாக வாங்குறதுக்கு அனுமதி உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஏபிஎஸ் தொடர்பான முழு ரூல்ஸு தகுதி செயல்முறை எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டு தனியாக பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டரில். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.